ஹலோ. சார், அதான் 2 நாள் டியூ கட்டிடும்னு சொன்னோம்ல. இப்படி காலையிலே கூப்பிட்டா என்ன பண்ண முடியும்? அதிகமாக பேசாதீங்க சார். ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே கட்டிடுவோம். டேய் டேய், உன்னதான் கூப்பிடுறேன். என்ன பார்க்குற? போய் டீ போடு. ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்க வர்றியா? காலையில் எதுக்கு இப்போ கத்துற? தினமும் அதானே பண்ற. ஏன் கடையில் மட்டும் தான் டீ ஆத்துவியோ? லவ் பண்றப்போ ஒன்னா சேர்ந்தானே கனவு கண்டோம். ஆனா இப்பதானே புரியுது அதெல்லாம் கனவு இல்ல, வெறும் கதைன்னு. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வா. சரி, இல்லன்னு ஏதாச்சும் சொல்லலாம்ல. நீ பாட்டுக்கு லிஸ்ட் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. வாங்க முடியலனா லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கவே மாட்டேன். சாப்பிட்றப்ப சண்டை ஆரம்பிக்காத. டைம் ஆச்சு, ஓனர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா ஆமா, நீ லேட்டா போனா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் தனியா கஷ்டப்படுவார்ல. வேண்டாம் நித்யா, அவரை பற்றி எதுவும் பேசாத. இப்போ நீ நானும் சாப்பிட்றோன்னா அது இந்த வேலை இருக்கனால தான். என்னமோ எனக்காக தான் சம்பாரிச்சு கொட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க. நீ ஊர் சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்க. உன் சம்பளம் அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டவே பத்த மாட்டேங்குது. ஏதோ லவ் மேரேஜ் பண்ணாலும் பொண்ணு பாவமேனு எங்க அம்மா மல்லிகை வாங்கி அனுப்பிட்டு இருக்காங்க. அன்னைக்கே எங்க அம்மா அப்பா சொல்றது கேட்டிருக்கணும். உன்னை நம்பி வந்தல்ல, அதான் அனுபவிக்கிறேன். உங்க அப்பா அம்மா தப்பு பண்ணிட்டாங்க. என்ன கட்ட வேணும்னு ஓன்ட்ட சொன்னதுக்கு என்கிட்ட சொல்லியிருக்கணும். அனுபவிக்கிறது நாண்டி. கல்யாணம் பண்ணி இன்னும் 1 வருஷம் கூட முடியல, அதுக்குள்ள எச்ச கிளாஸ்களை ஒரு விளையாட்டு வந்துட்டேன். அவ்வளோ கஷ்டமா இருந்தா உங்க அப்பா வீட்டுக்கு போ. இங்க இருந்து ஏன் உயிரை வாங்காத. நான் திரும்ப வருமா நீங்க இருக்கக்கூடாது. ஹலோ நித்யா, என்னம்மா பண்ற?
சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? உன்னால அவ கேக்குறத வாங்கி தர முடியலன்னா காசு இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதானே? நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன் என் பொண்ணுக்கு. அதை விட்டுட்டு ஒரு சண்டையை போட்டு அவளை கஷ்டப்படுத்துவியா? அப்படிலாம் இல்லை. என்ன அப்படியெல்லாம் இல்ல. உன்னை கட்ட வேண்டாம்னு அவ்வளவு கெஞ்சினோம் நானும் அவ அப்பாவும். இப்போ அவளும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துறா. உனக்கு காசு வேணா நேரடியா கேளு. ஏ கௌதம், 2 டீ போடு. ஒரே நிமிஷம்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்ன எப்போ பார்த்தாலுமே ஃபோனும் கையுமாவே உட்காந்துருக்க? ஒன்று வேலைச்சே இல்லைன்னா ஃபோனை பேசு. நான் 2 நிமிஷம்ண்ணா பேசிட்டு வந்துடுறேண்ணா ப்ளீஸ்ண்ணா. டீயை போடுற முதல்ல. ஹலோ ஹலோ, சொல்றது காதுல விழுதா இல்லையா? வேலை செய்யணும் வந்து ஃபோனை பேசிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு அப்படி தான் அவளை அள வச்சு அனுப்பிட்டு பின்னாடியே நீ வந்து வீட்டோட ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நான் பாத்துக்கிறேன். ஏண்டா ஃபோன் பண்ண எடுக்க முடியாதா? ஒன்றா வட்டி கொடுத்துருக்கணும், இல்லை ஃபோன் எடுத்து எப்போ தரேனாவும் சொல்லியிருக்கணும். நீ வாட்டுக்கு மயிரே போச்சுன்னு ஃபோன் ஏண்டா எடுக்க. நீ என்ன பெரிய பேங்க் ஆபீசரா? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? நீ காசு கொடுத்தா நாங்கள் என்னைக்கு வர போகிறோம்? இரு, உன் கணக்கு எவ்வளோன்னு பார்க்குறேன். பணம் வரும்போது நானே தருவேன். கை வைக்கிற வேலையில வச்சுக்காதீங்க. வேண்டாண்ணா, நான் அடிக்காதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் பணத்தை கொடுத்துறேண்ணா. நான் வேண்டாண்ணா, நான் வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. நான் பணத்தை கொடுத்துறேண்ணா. நாளைக்கு கொடுத்துறேண்ணா ப்ளீஸ்ண்ணா. இதாப்பா முருகா, இது தொழில் நடக்கிற இடம். உன் பிரச்சனையெல்லாம் வெளியே வச்சு அடிக்க வேண்டாம்னு இந்தா, சொல்லுங்க. பணத்தை பிடி. ப்ளீஸ்ண்ணா, நான் வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. கிளம்பு ஃபர்ஸ்ட். ஏய் கௌதம், வாடா உள்ள. கஷ்டத்துக்கு முன்னாடி எல்லாம் கடன் வாங்குவாங்க. வாங்குற பணத்தை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்து வாங்கியிருக்கணும். இப்போ யோசிச்சு எதுவும் ஆக போறது இல்ல. சரி போ, ஃபர்ஸ்ட் ரத்தம் வருது, அது என்னன்னு பாரு. போ. சரிண்ணா. எங்க போய் விழுந்து தொலைஞ்ச? கடையில் பிரச்சனை. அந்த முருகன் வட்டி தரலன்னு ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டான். அசிங்கமா? அதெல்லாம் இருக்கா உனக்கு? உன் பொண்டாட்டி டெய்லி காலையில எழுந்திருக்கிறதே கடங்காரங்களோட காலில் தான். அதை நினைச்சு உனக்கு அசிங்கமா இல்லையோ? நீயே தானே கோல்டு லோன் வாங்கலான்னு சொன்ன. இப்போ எல்லாமே என் பக்கம் திருப்புற. நானா கொடுத்ததுனாலதான் விதியேன்னு டியூ கட்டிட்டு இருக்கிறேன். நீயா எடுத்திருந்த நகையை திருட்டுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்பவே அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன். ஒவ்வொரு நாளும் எப்போ கடன்காரன் ஃபோன் பண்ணுவான், எப்போ வீட்டுக்கு வருவான்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. யாரு கண்டா நடுராத்துல கதவு தட்டி எவனாவது நமக்கு நடுவில் வந்து படுத்தா கூட நீ ஒண்ணு கேட்க மாட்டல்ல? நித்யா, என்ன கத்துனா எல்லாம் மாறிடுமா? இந்த மாதிரி ஒரு லைஃபை வாழ்றதுக்கு கழுத்து நெரிச்சு செத்துறலாம். கட்ட வேண்டாம்னு அவ்வளவு கெஞ்சினோம் நானும் அவ அப்பா. வாங்குற பணத்தை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்து வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு லைஃபை வாழ்றதுக்கு கழுத்து நெரிச்சு செத்துறலாம்.
அவ்வளோ கஷ்டமா இருந்தா உங்க அப்பா வீட்டுக்கு போ. இங்க இருந்து ஏன் உயிரை வாங்காத. நான் திரும்ப வரும்போது நீங்க இருக்கக்கூடாது. ஏமாற்றம் ஒன்றே நின்றதுவே. தேங்க்ஸ் அண்ணா. நீங்க மட்டும் இப்போ காசு கொடுக்காம இருந்திருந்தா அவங்க தினேஷ் ஒன்றும் இல்லாம பண்ணியிருப்பாங்க. இந்தாங்க உங்க பணம். நான் கொடுத்தேன்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏமா? கடைசி வரைக்கும் சண்டைக்காரியாவே எழுந்துட்டு போயிடுறேன். என்ன நடந்தாலும் நான் உன் கூட தாண்டா இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. ஐ லவ் யூ so much தினேஷ். உணர்ந்தேன் உன் புரிதலை, என் தகனமும் உன் மடியின் வசமே. பிறக்கிறேன் இப்பொழுதே, எடுத்து செல் மூச்சின் வழியே. உன்னை காண்கிறேன், பேச பார்க்கிறேன், ஏக்கம் பிறக்குதே. நான் உன்னை தேடினேன், பூமி சுற்றினேன், வாழ்க்கை வாழ முன்வா. நிசகசா 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 நிசமக நிசமக நிசமகரி. நிசகசா 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 நிசமக நிசமக நிசமகரி. நிசகசா 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 நிசமக நிசமக நிசமகரி. நிசகசா 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 நிசமக நிசமக நிசமகரி.